வணக்கம், வெல்கம் பேக் டு திபிஸ்ரீ சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்காக நான் OHP ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டோன்ஸை வந்து நமக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ்ல வேணுமோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் இந்த எல்லா இயரிங்ஸுமே பண்ணியிருக்கேன். இது வந்து கலர்ஸ் மட்டும்தான் வேற வேற, அதுக்கப்புறமா ஸ்டோன்ஸோட சைஸும் வேற, மற்றபடி ஒட்டுற ப்ராசஸ் எல்லாமே இதே மாதிரி தான். இதுலயே நீங்க நடுவுல மிரர் வர மாதிரி மிரர் ஒர்க்கும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நார்மலா இந்த பீட்ஸ்லயே வந்து ஆஃபா இருக்க மாதிரியான பீட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பீட்ஸ் வாங்கி கூட நீங்க இதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் இதுக்கு வந்து OHP ஷீட்டு, ஃபேப்ரிக் க்ளூ, அதுக்கப்புறம் அந்த கம்மலுக்கு பின்னாடி ஒட்டுற அந்த நீடில், அதுதான் வேணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். மெட்டீரியல்ஸும் அவ்வளவா நமக்கு தேவைப்படாது. நமக்கு வேணுன்ற கலர்ல வேணுன்ற பேட்டர்ன்ல நம்ம ஈஸியா பண்ணிக்க முடியும். இதே வந்து நம்ம திலகம் ஷேப்ல வந்து சென்டர் ஸ்டோன் வச்சுட்டு சுத்தி வந்து நமக்கு இன்னும் என்னென்ன ஸ்டோன்ஸ் தேவையோ அது எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரே இதுலயே கம்மல்லே வந்து மல்டிபிள் கலர் வர மாதிரி கூட பண்ணலாம். நீங்க எல்லா ட்ரெஸ்க்குமே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல்ல இந்த லைட்டிங்ல, அதுக்கப்புறம் சன்லைட்ல எல்லாம் பார்க்கும்போது நல்லா கிளிட்டர் ஆயிட்டு சூப்பரா தெரியும். இது மாதிரி நீங்க மேல் கம்மல் மட்டும் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல இதுக்கு கீழே வந்து ஜிமிக்கி மாதிரி கூட, நான் இந்த டெரகோட்டா ஜிமிக்கி அந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு மேல கூட நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சில்க் த்ரெட்டுக்கு ஒரு ஜிமிக்கியோட பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வாங்கிட்டு அது மேல சில்க் த்ரெட் சுத்துவோம் இல்லையா, அந்த பேஸ் வாங்கிட்டு கூட நீங்க வந்து அதுக்கு மேல ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொட்டு ஷேப்ல இதே மாதிரி இந்த ஸ்டோன் ஃபுல்லாமே சுத்தி ஒட்டி எடுத்துக்கிறோம். அவ்வளவுதாங்க. சூப்பரான இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். இதே மாதிரி பேட்டர்ன்ல நான் இந்த ஃபுல் இயரிங்ஸுமே பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய வெரைட்டி ஆஃப் இயரிங்ஸ் பண்ணிருக்கேன். அதோட வீடியோஸும் செக் பண்ணுங்க. இது கூட அட்டாச் பண்றேன். இது வந்து கொஞ்ச நேரம் போல காய விட்டீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி நீங்க வந்து கரெக்டா நம்ம ரவுண்ட் ஷேப்ல இருக்குன்னா அந்த ரவுண்ட் ஷேப்க்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த திலகம் ஷேப்னா அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா டீப்பா கட் பண்ண வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வருதோ கட் பண்ணி எடுத்துட்டு ஊதுவத்தி வச்சு நீங்க அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து லைட்டா அதுல காமிச்சு எடுத்தீங்கன்னா அது நல்லா டீப்பா அந்த ஸ்டோன் வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி பர்ஃபெக்டா கட் பண்ணீங்கன்னா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஊதுவத்தி வச்சு பினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஃபேப்ரிக் க்ளூ அட்டாச் பண்ணிட்டு நம்ம இயரிங்ஸ் யூஸ் பண்ற அந்த டிப்பை வந்து இதுல அட்டாச் பண்ணிடுங்க.